அவரை ஒருத்தராவது பேசுறாருங்க. டிஜிபி நியமனத்துலலாம் பாயிண்ட் பை பாயிண்ட் அவர் அழகாக பேசுறாரு. அதை நயினார் நாகேந்திரனுக்கு பேசக்கூட முடியலையாங்க. நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யாருக்குமே தெரியாது. ஒரு மாவட்ட தலைவர் லெவலில் தான் அவர் இருக்காரு. இன்னமும் அண்ணாமலை கிடைக்கிற ட்ராக்ஷன் ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு கிடைக்கல? சிம்பிளா அண்ணாமலையால் நடத்த வேண்டிய பாலிடிக்ஸ் பண்ற பாலிடிக்ஸ் நயினாரால பண்ண முடியல இல்லையா சார்? அண்ணாமலைக்கு பெரிய வரவேற்பு இருக்குது சார். அமித்ஷா அவங்க லாஸ்ட்டாக வந்து அந்த மதுரையில் பூத் கமிட்டி மீட்டிங் வந்ததாக இருக்கட்டும், நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவாக இருக்கட்டும், அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது பிஜேபி தொண்டர்கள் மத்தியில். ஆமாம். ஆனால் இப்போ நயினாருக்கு என்ன இருக்குது? 4 பேர் கேட்டான்ல, மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருந்தில்ல, தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பேசுகிறாருன்னு மீடியாவில் பேஜ் ஒன்றில் வந்து இல்லை. இப்போ நயினார் நாகேந்திரன் உள்ள 9ஆம் பக்கத்தில் இருக்காரு. ஸோ எதிர்கட்சி கொலாப்ஸ். திமுகவோட மிகப்பெரிய பலம் தமிழ்நாட்டோட பலவீனம். நம்ம பல முறை பேசின மாதிரி ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆச்சு. அவர் வந்தபோது நானும் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் கள போராளி, களத்தில் நல்லா செயல்படுவார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நானும் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த தினசரி அரசியல் நடவடிக்கைகள், ஆக்டிவ் பாலிடிக்ஸ், இதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் தினசரி சேரவே முடியாது. தினசரி நடவடிக்கைகள் என்னென்ன நடக்குது, நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர்கள்ட்ட அறிக்கை வரணும், அதை பற்றி மீடியாவில் பேசணும், அவர் தான் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு 10 தடவை பேசுனீங்கன்னா தான் 11ஆவது தடவை தான் மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே அவர் எப்போ பேசுகிறாரு, என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, யாருக்குமே தெரியாது. அவர் சொன்ன மாதிரி 9ஆம் பக்கத்தில் தான் அவர் பேசுகிற நியூஸே வருது. அப்போது இங்கே வந்து அண்ணாமலையை விட்டால் திமுகவுக்கு எதிராக ஆக்டிவாக அரசியல் செய்வதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.